அவங்க ஜாமான எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என் டயத்தை வேஸ்ட் பண்றீங்க? இவர் பெரிய கலெக்டர், இவர் டயத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம். போலீஸ புடிச்சு கொடுத்து நான் அடி வாங்கி கொடுக்கணும். இவங்க யாரு? அதையாச்சும் செய்ய வேண்டியதானே. என்ன மாமி பிரச்சனை? இங்க பாருங்க, எங்க அக்ரஹாரத்துல இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் திருடி கொண்டு போச்சேன்னா டேய், மேல கை வச்சா உள்ள போயிருவேன். இல்ல இங்க பாருல, எங்க வீட்டு கூக்குறே. டேய், உங்க வீடு எங்கடா இருக்கு? அண்ணனார்ல. ஏண்டா அக்காரத்துல அடிச்சது அண்ணான இருக்கு புறா சொந்தமாக? ஏய் ஓவரா பேசாதடா, களவாணி பேல. களவாணி பேல யாரு? நாங்க. மாமே நம்மள என்ன பாருங்க மாமே, உள்ள சிக்கன் வாசனை வருது பாருங்க. ஈஸ்வரா நாத்த தாங்க முடியல, எடுத்து மாமியா சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? வால நம்ம போவோம். டேய், களவாண்டது நானு, பேசியே ஆட்டைய போட்டு புரியலடா. போய் போய் உக்கர கலவான் இருக்கிற என்கிட்ட கேட்டிருந்தேன்னா மூடியோட தந்திருப்பேன்ல. டேய் சாமி, நீ பேசுறது புரியல, வேணும்னா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துரு. எவ்வளவு தெளிவா பேசுறேன், உனக்கு புரியலன்னா நான் என்ன இவன் பேசுறது புரிய மாட்டேங்குது, என்ன சொல்ல வரான்னு தெரிய மாட்டேங்குது. இத மட்டும் அந்த மனுஷன் உயிரோட இருந்து கேட்டாருன்னு வச்சுக்க, தேடி வந்து கொலை பண்ணிட்டு போயிருவாரா. முதல்ல போடா. போய் போய் ஒரு உக்கர எல்லாரும் அவன் சாமான எடுத்துட்டு போவான்னு பார்த்தா களவாணி பேலோட போடி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைப்பை போடலாமா ரோட போடலாம்னு எடுத்துட்டு போங்க. மயக்கமா வருது, சில்லுன்னு ஒரு டொரினோ குடிப்போம். ஆஹா, என்னடா இது, பரிசு இப்படி வவுத்த தள்ளிக்கிட்டு இருக்கு. ஒரு டொரினோ குடினே. பரிசு இருக்கிற வெயிட்ட பார்த்தா ஏ1 பிரியாணி கடையில 3 மாசத்துக்கு மூக்க புடிச்சு திக்கலாம். அண்ணே, ஐஸ் டொரினோ ரெடியா? அண்ணே, கடை வச்சுக்கலாமா? விளக்கமாறு பிஞ்சு போங்க. அதையே பிக்கிற. ஹலோ, என் பர்ஸ கொடுப்பா. ஆமா, நீ யாரு, எங்க வந்து என்ன கேக்குற? நீ வச்சிருக்கிய பர்ஸ், அதுக்கு சொந்தக்காரன். ஏது இந்த பர்சுக்கு நீ சொந்தக்கார? யோ, நாங்கனா 7.5 போட்டா நீ தாக்க மாட்டேயா? நாங்கனா வெங்காயத்துல வீடு கட்டுறவங்க. நீ வெங்காயத்துல தான் வீடு கட்டுவ, நான் உருளைக்கிழங்குலயே பாம் வைப்பேன். யோ, இது ஓம் பர்சாயா? ஓம் பர்சுனா என்ன ஆதாரம் இருக்கு? நல்லா பாரியா, நல்லா பாரியா, நல்லா பாரியா. அம்மா வாங்க, ஐயா வாங்க, அப்பா வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. இந்த பர்சு இவர் விட்டுன்னு சொல்றாரு. இந்த பர்சுக்குள்ள எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பர்சு அவர்கிட்ட கொடுத்துறேன். எவ்வளவு சொல்லுங்க. இந்த பாரியா, அதுக்குள்ள எவ்வளவு பணம் வச்சேன், எவ்வளவு செலவு பண்ணலாம் ஞாபகம் இல்ல. அதுக்குள்ள முத்தாரம்ம போட்டோ இருக்கும் பாரு. முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு, முத்தாரம்மை போட்டாவா இருக்கு. நல்லா பாருங்க. என்ன எல்லாரும் என்னையவே பாக்குறீங்க? ஏக்கா, உன் புருஷன் மேல உள்ள கோவத்தை என் மேல காட்டியா? பேச்சுதே சோகையா பேசுற, அடி ஒண்ணு இடி மாதிரியில விழுகுது. போ போ போ. இல்ல செல்வம், வாழ சீக்கிரம். இந்த வரம்ல. இது யாரு, புதுசா இருக்கு? ஆஹா, கொக்கர் கலவாணி இல்ல, கூட்டம் போட்டு அலைவாங்க ஒருக்கே. இந்த கார் வாங்குற அளவுக்கு உன்கிட்ட எதுடா காசு? நம்ம என்னைக்குல காசு கொடுத்து கார் வாங்கிருக்கோம், எல்லாம் ஆட்டைய போட்டதா. கார் ஆட்டைய போட்டது சரி, அதை எப்படி விப்ப? கார் விக்கிறதுக்கு இல்ல, கடத்துறது. ஏண்டா அந்த தப்பு இந்த தப்பு பண்ணி ஆளை கடத்துற அளவுக்கு வந்துட்டியாடா? யார கடத்த போற? தேவேந்திரன் ஒரு பெரிய பணக்காரன், அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அவளை கடத்திட்டு 5 லட்சம் ரூபாய் கொடுனா கொடுத்துட போறான். கொடுப்பேன் மாட்டுனா போலீஸ்காரன் கொடுப்பானே, அதை எவன் வாங்குவேன்? போலீஸ்காரனுக்கு நாம தான் நிறைய வேலை கொடுக்குறோம். ஏன் பயப்படுற? இப்படி பயந்து பயந்து சாகாத. தூத்துக்குடினால எல்லாரும் பயப்படுறாங்க. இப்படி உசுப்பேத்தி நானாகலப்படுத்தி விடுங்கடா. ஒண்ணும் இல்ல, நான் இருக்கேன்ல. நீ இருக்கிறதாண்டா எனக்கு பயமா இருக்கு. ஆனே, முன்னுக்கு உட்கார்னே, முன்னாடி காட்டுறேன். வா, உன்னை எப்படியாவது பெரிய ஆளா காட்டலான்னு பாக்குறேன், சிக்க மாட்டேன். சிக்கி தாண்டா சீக்கு இந்த கோழி மாதிரி இருக்கேன். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எந்த காலத்துல நீ கார் ஓட்டு? டேய், என்னடா வண்டியை ஊருக்குள்ள கூடாது நிப்பாட்டுற? ஆமா, நம்ம போட்ட 5 லிட்டர் டீசலுக்கு 500 கிலோமீட்டர் ஆகும். ஒரு 1/2 லிட்டர் மிச்சம் இருக்கட்டுமே ஒரு சாப்பிட்டுக்கு. அதுவும் சரித்தேன். அங்கிள், எனக்கு கேக் வேணும். இங்க டீசல் போடவே காசு இல்லாம இருக்காங்க. கேக் வேணும், கல்லச்சி வேணும்னு. கேக் வாங்கி தரலாம், கத்துவேன். உன்னை குத்துவேன். இந்த பாரு, 10 ரூபாய் பாத்தீங்கன்னா பல லட்சங்களை இழக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோ.
கூறுகட்ட கூவ நான் இறங்கி கேக்கு வாங்க போனா என்னைய புடிச்சு விட மாட்டாங்களா? ஓ அது ஒண்ணு இருக்கோ? பாப்பா, நாங்க போட்டிருக்க திட்டம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டு. உனக்கு கேக்கு என்ன? கேக்கு கடையே வச்சுத்தாரே. சும்மா வளவளன்னு பேசாத. அவ அப்பனுக்கு போன் போட்டுருக்கேன் பேசு. டேய், என்ன ஏன்டா பேச சொல்ற? நம்ம பாக்குற தொழிலுக்கு நீதானே என்ன குரு பேசு. ஹலோ தேவேந்திரனா? நான் யாரு எப்படிப்பட்டங்கிறத அப்புறமா சொல்றேன். நான் சொல்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்க உங்க பொண்ண கடத்தி வச்சிருக்கோம். ஆமா, ஆனா நாங்க சொல்ற இடத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கேஸோட வந்தா உன் மக சேஃப்டியா சேதாரம் இல்லாம இருப்பா. ஏதாச்சும் சிக்கல் பண்ண நினைச்சிட்டு வச்சுக்க, கறி போன கருப்பட்டி மாதிரி ஆயிரும். அத பாத்துக்க. நான் சொல்லிட்டு மாட்டிக்கிறதா? எந்த இடம் என்ன பிளான் நான் அப்புறமா சொல்றேன். உன் மகள்கிட்ட போட குடுக்கறேன், பேச. இந்த பாப்பா, உங்க ஃபாதர் பேசுறாரு, பேசு. ஹலோ டாடி. பயமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல டாடி. இந்த அங்கிள் ரொம்ப காமெடி அங்கிள். நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. கேக் கடையே வச்சு தருவாரு. அண்ணே போலீஸ்ல தப்பிச்சு ஓடிடுங்க. ஏடா ஓடுற? ஐயோ, எங்கன மாட்டி விடுறதே இந்த பயவலைக்கு வேலையா போச்சு. இவங்க வேற இல்ல இப்படி கூப்பிடுறாங்க. சார், நீங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுற அளவுக்கு நான் பெரிய அக்குஸ் இல்ல சார். அது தெரியுது, அதான் வந்து மாட்டிக்கிட்டேல. சார், நான் மாட்டிக்கிட்டத பத்தி கவலைப்படல. ஆனா நான் இங்க இருக்கம்னு உங்கள்ட்ட யார் சார் சொன்னது? அங்கிள் ஒரு நிமிஷம். அங்கிள், அத நான் சொல்லட்டுமா? நீ சொல்றியா? எங்க சொல்லு. தூயபுரம் ஏசப்பா கோயில் கிட்ட, தூயபுரம் பிள்ளையார் கோயில் கிட்ட ரெட் கலர் காருக்குள்ள நாம இருக்கோம்னு போன்ல நான் தானே சொன்னேன். போன்ல பேசின கேப்ல எனக்கு வச்சிட்டியே ஆப்பு. சார், சீட்டிங்க சில வருஷம் கழிச்சு வச்சுக்கிருவோம். இப்ப கிளம்புவோம். கார் ஓனர்ட்ட போன போட்டு எடுத்துக்கிற சொல்லுங்க. முதல்ல நீங்க சிப். என்ன ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு? தமிழ்நாட்டுல எந்த படம் ஓடுதோ இல்லையோ, இந்த படம் நல்லாவே ஓடுது. என்ன ஒரு சேரும் காலியா இல்லையே? எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், நான் இந்த சேர்ல உட்காரலாமா? ஏன் அதுக்கிட்டே கேளு. காமெடி பண்ணாதீங்க பாஸ், சிரிப்பு வருது பாருங்க. தேங்க்யூ. முதலில் லாவகமாக பாட்டிலை திறந்து சரக்கை கிளாஸில் ஊற்றவும். அது எப்படி? பின்பு வாழைப்பழத்தை நன்றாக உரித்து பின்பு அதனை எடுத்து கிளாஸில் மூழ்கடிக்கவும். அது ஏய், இப்ப நீ என்ன பண்ண? அது வந்து பாஸ், ஆல்கஹாலுக்குள்ள வாழைப்பழத்தை உரிச்சு போட்டோம்னா அதுக்குள்ள ஆல்கஹால ஃபுல்லா அந்த பழம் அப்படியே உறிஞ்சிக்குமா. நம்ம விஞ்ஞானிகள் விஞ்ஞானபூர்வமா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ ஏன் போதைக்கு இந்த பழம் போதும். தேவையில்லாம இந்த லிக்விட குடிச்சு என் டேங்கை ஃபில் பண்ணிக்க விரும்பல பாஸ். என்னல? ஒன்னும் இல்ல பாஸ், என் போன்ல சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு. சார், உங்க போனை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கால் பண்ணி கொடுத்துறேன். ரொம்ப அர்ஜென்ட் சார். உதவாங்காம ஓடி போயிரு. என்ன பாஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி பேசாதீங்க பாஸ். வேணும்னா கூட ஒரு காலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு கொடுங்க பாஸ். ஹலோ. அடடே, வெரி குட் தேவி. அதாவது என் குரலை கேட்ட உடனே ஏன் நான் யாருன்னு கண்டுபிடிச்சியே. இதுல இருந்து என்ன தெரியுது? உன்னோட அடி மனசுல என் குரலும் நானும் ஆழமா பதிஞ்சிட்டோன்னு தெரியுது. அப்புறம் என்னடி சும்மா மாமா நோமானு பூஜாடி காட்டிட்டு இருக்க? நாங்க பாக்காத மாமாவா? என்ன உங்க மாமா என்னடி பண்ணுவேன் என்னைய? ஹாய் தேவி, நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி இருக்க ஒயின் ஷாப்ல உட்கார்ந்து தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ மாமா பெரிய புலினா இந்த சிங்கத்தோட கோகில சந்திக்க சொல்லு. அவனா நானும் பாத்துறேன். தேங்க்யூ பாஸ். அண்ணா, எந்த தைரியத்துல நான் இருக்கிற இடத்த சொல்லி இவ்வளவு தைரியமா சவால் விடுறீங்க? இந்த தைரியத்துல தான். என்ன பாஸ் இவ்வளவு தூரம்? இல்லை, பேசாத.
சரி விடு பேசல. டென்ஷனா இருக்காப்ல. யோ நான் அந்த புலிதான் மாமா, இவனுக்கு மாமா இல்லையா? போய் இவனுக்கு மாமன் ஆகிட்டியா? சரி சரி விடுங்க பாஸ். இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா? அழகான பொண்ணுக்கு மாமா பிறந்தாலே இப்படித்தான். இத பாருல, நெட்டைய நம்மள குட்டைய நம்ப கூடாதுல. எல்லாத்துக்கும் நீதான்ல காரணம். ஆம்பளையா போனல அழுதுட்டு போறல, பொம்பளையா போனா மண்ணை வாரி விட்டு சாப விட்டு போயிருப்பேன்ல. கோபம் என்ன உச்சத்துல இருக்கா? ஒரு பீரோ போட்டு ஆஃப் பண்ணிட்டு போறது. யோ போயா. சரி போ, நம்ம போடுறது. சரி இன்ஸ்பெக்டர் சும்மா விட மாட்டோம்ல. செய்யாத தப்புக்கு அடிச்சது இல்லாம களவாணின்ற பட்டத்தை சுட்டிட்டோம்ல. அவனுக்கு வலிக்கிற மாதிரி எண்ணி 3 நாள்ல என்ன பண்ற பாருல. ஏம்ல பிரிச்சு பேசுற? என்ன பண்ணணும்னு சொல்லு. என் வலி அவனுக்கு புரியணும்ல. ஏய் எதுக்கு தேவலாம் பேசிட்டு இருக்க? அவெல்லாம் போலீஸ்காரன், அவனெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாதுல? ஏய் தேவலாத பிரச்சனை. போலீஸ்க்கு புரியணும்ல. அவன் மண்டையை உடைக்கணும்ல. ஆமா, நீ அவன் மண்டையோட அவன் துப்பாக்கி வச்சு நெத்தி போட்டு வச்சு சொல்லட்டும். பேசுறான் பேச்சு. பேசாட்ட அவன் துப்பாக்கி தூக்கிட்டானல என்ன சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவனை அடிச்சதுக்காக சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுல உட்கார வைக்கிறோம்ல. வீட்டுல யாருல? யாருங்க? வீட்டுல யாரு? கதவு திறங்க. யாரு அது? யாருங்க? செல்வம் யாரு? என் மகனே. கொஞ்சம் கூப்பிடுங்க, பேசணும். என்ன விஷயமா? ஏய் யாரா போன்ல முக்கியமான டிஸ்கஷன் போயிட்டு இருக்குல்ல? சும்மா இருல. யாரு அந்த பிள்ளையா? வீட்டுல இருந்துல. பேசு பேசு. ஹலோ செல்வம், நீ ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறேன்னு அந்த கோட்டையார் ஆளுங்க வந்து மிரட்டிட்டு போறாங்க. ரொம்ப பயமா இருக்குடா. நீ வை, நான் பாத்துக்கிறேன். என்னல என்ன பிரச்சனை? தேவி அவ அப்பா வீட்டுல ஆள் வச்சு மாட்டிருக்கான்ல. அட பாவமே, இப்பதான் ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துச்சுடா. ஏய் அவங்க அப்பனுக்கு என்னவா? நான் தேவியை லவ் பண்றேன்ல, அதான்ல. ஏய் ஆஃப் மட்டும் வாங்கணும்டா. அவங்க அப்பனை ஆஃப் பண்ணிடுறேன். ஆமா, அவன் அப்ப மெயின் வச்சு ஆஃப் பண்ண போறாரு. மூடிட்டு உட்கார்ல. ஏய் அவன் அப்பனுக்கு போன போடுறா. வீட்டுல ஆள் வச்ச மாதிரினா பயந்துருவோமா? இல்ல நம்மலாம் டெரர்ல. ஆமாடா, இப்பதான் துப்பாக்கிய காணோம் பயந்து போய் உட்காந்துருக்கோம். இவர் டெரரான். மூடிட்டு உட்கார்றா. இல்ல நான் என்ன பயந்தாங்குழி பயலா? செல்வம் போன போடல, நான் பேசுறேன். ஏய் போன போடுறா நீ. ஏய் போன போடுறா, நான் பேசுறேன். ஏய் இந்தா. என்ன கேட்டோன்னு போட்டு கொடுத்துட்டான். ஹலோ, நான் என் நண்பன் வீட்டுக்கு ஆளை விட்டு மிரட்டுறீங்களாம்ல? நாங்கெல்லாம் கட்டிய காட்டி 1000 பேர்த்த திரட்டுவோம். இந்த திரட்டுறது மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் நம்மகிட்ட வச்சுக்கிறாங்க. தூத்துக்குடியிலே நாங்க பெரிய ஆளு, எங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் தப்பு பண்ண நண்பன்? என்னதான் தப்பு பண்ணா? உன் பொண்ணை தானே கரெக்ட் பண்ண அரவேட்டு மாதிரி பேசிருக்க போனக்குள்ள. ஏய் மாமியார் சொல்ற கோவம் வருது பத்தியா? ஏய் என்னல அவன் போடுற அவளுக்கு. ஏய் போடுற அவளுக்கு. ஏய் உனக்கு ஓவர் ஏறி போச்சு. செல்வம் டைம் என்ன? 12ல. உனக்கு ஓவர் ஏறிட்டு வா போலாம். தூக்கல வால தூக்கல. தூக்கி ஆட்டோல போடல அவனை. வளராமலே இவ்வளவு அலப்பறை பண்ற. வளர்ந்துருந்தா அவ்வளவுதான்ல. இந்நேரத்துல போன் பண்ணி உடனடியா வர சொன்னீங்களே, என்ன சார் விஷயம்? சார் யாரோ ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க சார், அதனால தான் உங்களை வர சொன்னேன். எதுக்கும் பயப்படாதீங்க. வீட்டுக்கு வெளியே 2 கான்ஸ்டபிள் நிப்பாடி இருக்கோம். நீங்க பயப்படாம தூங்க, நாங்க பாத்துக்கிறோம் சார். வணக்கண்ணே. வணக்கங்க. என்னையா ஒரு நாளும் தேடி வர மாட்டீங்க, வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? தம்பி எசைக்கு செல்வன்ற பையனை தேடி வந்தாப்லையா? அவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா? கேள்விப்பட்டேன். ஏதோ வயசு கோளாறுல அந்த புள்ள பின்னாடி சுத்திட்டான். நீங்க பார்த்து மன்னிச்சு விடணும். நான் குறி வச்சா போட்டு தள்ளாம விட மாட்டேன். எனக்கு வேண்டப்பட்டவரோட பொண்ணை அவன் லவ் பண்ணிட்டு இருக்காயா? ஏதோ அறிவு இல்லாம பண்ணிவிட்டான். அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு முறை எனக்காக மன்னிச்சு விடுங்க.
இனிமே அந்த பையன் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தக்கூடாது. அப்படி சுத்துனானா பிரச்சனை பெருசாயிடும். போங்க. ஏல அந்த புள்ள பின்னாடி சுத்த மாட்டேன் பிரச்சனை பேசி சால்வ் பண்ணிருக்கேன். பாத்துட்டு வந்துக்கோ. ஏய் அதை விடல பேர் பாத்தியா? என்னாச்சு? அதே துப்பாக்கில 2வது கொலை. என்ன? ஒரு கொலை நடந்ததுக்கே ஈரோ அந்து போச்சு. இதுல 2வது கொலை வேற. ஏல நம்மள கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்களோ? அவவே பயத்துல இருக்க, நீ வேற பீதியை கிளப்பிட்டு. ஏல நேத்து நம்ம கிரவுண்ட் ஒட்டி எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 12 மணி. கொலை நடந்தது எத்தனை மணிக்குல? 11 மணி. எல்லாரும் ஒன்னா தானே இருந்தோம். சந்தேகப்பறியா? ஏய் இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறயா? தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு. அந்த துப்பாக்கில எத்தனை குள்ள இருக்கும்? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்ல ஏல தேவையில்லாம பேசிட்டீங்க. நான் சொல்லிட்டால சொல்லு. நம்ம எல்லாரும் கொஞ்ச நாள் வெளியூர் போயிடலாமா? வெளியூர் போயிட்டா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்லல, கொஞ்ச நாள் பிரச்சனை தள்ளி இருக்கலாம்னு சொல்றேன். சரியில்ல, நீ சொல்ற மாதிரி வெளியூரே போலாம். வா. செக்யூரிட்டி எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? 2 வருஷமா வேலை பாக்கையா. கொலை நடந்த அன்னைக்கு ஏன் லீவ் போட்டீங்க? என் மகளுக்கு வளைகாப்பு சார்ட்ட சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டேயா. கைலாஷ் நீங்களும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு? 20 வருஷம் ஃப்ரெண்டு சார். கைலாஷ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காரா? அந்த மாதிரி ஒன்றும் சொல்லல. இருந்திருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பார் சார். கைலாஸ் என் கூட பிறந்த அண்ணன் தான். அவருக்கு எனக்கு சொத்து பிரச்சனைக்காக கோர்ட் வரைக்கும் போனதுன்னு உண்மைதான். அவரு செத்து போயிட்டா சொத்தெல்லாம் எனக்கு தான் வருங்கிறது எப்படி சார்? அவருக்கும் பிள்ளைங்க இருக்கு. இவருக்கு இங்க உட்காந்துருக்கேன். டேய் கல்யாணமில்ல, நீ கத்துட்டு இருக்க? அந்த கல்யாணம் வேலைக்கா நீ கத்துட்டு இருக்கியா? யோ நீ எல்லாம் வெள்ளச்சட்டை வெள்ள விஷயம் கூட பெரிய நினைச்சிருக்க. போய் உள்ள. உன்னெல்லாம் பிறந்தனைக்கே கொண்டிருக்கணும்டா. நான் தவிர வெளியே போறீங்களாக்கா? எப்போ வருவீங்க? ஏன் போனவனுக்கு வர தெரியாதா? போனா எங்க போனா என்ன? போன இடத்துல சூதானமா போயிட்டு வந்தா போதாதா? இந்தப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. கண்ட கண்ட இடத்துல சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத. அம்மாவுக்கு அடிக்கடி போன் பண்ணுப்பா. ஏமா நான் வெளிநாட்டுக்கு போறேன், பக்கத்து ஊருக்கு போறேன், 5-6 நாள்ல வந்துட போறேன். இருக்கட்டும்பா, அம்மா உன்னை 4 நாளைக்கு பார்க்காம இருக்கேன் இல்லையா? அதனாலதாயா பார்த்து போயிட்டு. நல்ல அம்மா நல்ல மயன். நீ தேர மாட்டடா, நீ சோற போடுமா. ஏய் போலாம். ஒரு வேலை விஷயமா வெளியூர் வந்துட்டேன் தேவி. சொல்லு. அப்பா மேல இருக்கிற கோவத்துல தான் நீ எனக்கு போன் பண்ணாம இருக்கியா? சொல்லு செல்வம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னோம்ல, ஊருக்கு வந்துட்டு போன் பண்றேன். போன வை. சரி நான் வச்சிடுறேன். ஊர்ல இருந்து வந்து 10 நாள் ஆச்சு, இன்னும் ஒரு கொலை கூட நடக்கல. பேசாம ஊருக்கு போயிடலாமா? ஊருக்கு போயிடலாமாவா? துப்பாக்கி எடுத்து யார் தெரியணும்ல. நம்ம கூட்டத்துல எவனோ எடுத்திருக்கான். அப்போ எங்களெல்லாம் சந்தேகப்பறியா? சந்தேகப்படல. துப்பாக்கி தொலைஞ்சு 6 நாள் 2 கொலை நடந்திருக்கு. இங்க வந்து 10 நாளாகி ஒரு கொலை நடக்கல. நம்ம கூட்டத்துல எவனோ உணர்ந்தியா இருக்கான். ஏய் உங்களெல்லாம் குத்தம் சொல்ல நினைக்காதீங்களா? துப்பாக்கி போச்சோட நம்ம கொண்டு தான் தெரியும். வேற எவன் எடுத்திருப்பான்? ஏய் தேவையில்லாம எவனோ எதையோ சொன்னானுங்க வந்து உளறிட்டு இருக்காத. சும்மா இல்ல. ஏலா நீ சந்தேகப்படுற மாதிரி நாங்க ஒண்ணு சந்தேகப்பட்டா உனக்கு எப்படி இருக்கும்? பிடிக்கல. நான் யாரையும் சந்தேகப்படல. நான் போறேன். டோரா நீ போல, நாங்க பின்னாடி வரோம். சரியில்ல. ஹலோ துரை, சொல்லுனே. நேத்து நைட்டு 10 மணிக்கு அதே துப்பாக்கில ஒரு கொலை நடந்திருக்குப்பா. என்ன சொல்ற? ஆமாப்பா. அதே துப்பாக்கியில நேத்து ஒரு கொலை நடந்திருக்காம்ல. போவோம், இங்க இருக்க வேணாம். துப்பாக்கி தான் தொலைஞ்சிருச்சுன்னு பார்த்தா கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம பய வீராவிய போட்டு தள்ளிட்டானுங்களே. எனக்கு என்னவோ அந்த ஆட்டோ டிரைவர் செஞ்சிருப்பானுங்கன்ற நம்பிக்கையே இல்லை. நம்ம எதிரிங்க தான் யாரோ ஒருத்தன் நமக்கு எதிராக இந்த வேலையெல்லாம் செய்யறான் அப்படின்னு நான் நம்புறேன். எதுக்கு ஓன் துப்பாக்கி எடுக்கணும்? எடுத்து நம்ம ஆளுகளையே அவன் ஏன் போடணும்? அண்ணே அவன் யாரா இருந்தாலும் சரி, என் கையில மாட்டினா அன்னைக்கே அவனுக்கு சாவணும். ஆமா இப்படியே சொல்லிக்கிட்டு நேத்து வீராவை போட்டானுங்க, நாளைக்கு என்ன போடுவானுங்க, அடுத்த நாள் உன்ன போடுவானுங்க. இல்லண்ணே கூடிய சேர்த்துல அவனுங்களை கண்டுபிடிச்சாரண்ணே.
வணக்கம் சார். கேஸ் என்னாச்சு? எல்லாம் வழக்கம் போலதான். நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லாதனால அந்த வேலையை பாத்தீங்களா? அந்த துப்பாக்கியை வச்சு எப்போ யாரை எங்க போடுவான்னு ஒரே டென்ஷனா இருக்கு. காணாம போன துப்பாக்கியை வச்சு 3 மர்டர் நடந்திருக்கு சார். விசாரிச்சு பார்த்தப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கு. ஆனா கிடைச்சிருக்க எவிடன்ஸை வச்சு குற்றவாளிகளை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார். இதே கதை எத்தனை வாட்டி சொல்லுவீங்க கிருஷ்ணன்? கொலை நடக்கிறது கத்தியாலையோ அருவாளாலையோ இல்ல, டிபார்ட்மெண்ட் வெப்பனால. அசால்ட்டா பதில் சொல்றீங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் சார். பிஸ்டல்ல இருக்கிற 9 புல்லட்டுக்கும் 9 கொலை நடக்கிற வரைக்கும் கத்துட்டு இருப்பீங்களா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாம போய் கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க சார். என்னல தூங்கிட்டு இருக்க சவாரி போல? இல்லல, அவ கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்றாள. அவ அதான் தேவி. யார் அந்த ஆவி? அதான் காசு கொடுத்ததுல பாஸ் பண்ண சொல்லி அந்த பிள்ளை தான்ல. அவ தான் பாஸ் பண்ணிட்டாளே, அப்புறம் வந்து டிஸ்டர்ப் பண்றா. அட கூமுட்ட, அவளை நான் லவ் பண்றேன்ல. ஏல அதே ஜவு மாதிரி எழுதிட்டு இருக்கா? அந்த கருமத்தை ஒரு போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? அவகிட்ட தான் போன் இல்லையே. வீடாவது தெரியுமா? வீடும் தெரியாது, ஏரியாவும் தெரியாது. அவகிட்ட போன் நம்பர் கொடுத்து வந்திருக்கேன். அவளா போன் பண்ணா உண்டுல. நான் ஒன்னு சொல்லட்டா? அவ வாழ்க்கை இந்த தருதல் அவர் தலையில தப்பாளி இருந்தா கண்டிப்பா தேடி வருவா. வரலனா இல்லனா இவன் கூட ஓடிப்போ, மூடிட்டு வேலை பார்க்க விடுறா. இல்ல காசுல காதல் கண்ணு. உட்கார்ல எல்லாரும் ஏன் வெளியே போகல? போலீஸ்க்கு யாருல போட்டு கொடுத்தது? எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சொல்லு. நிஜமா எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணே. சொல்ல போறியா இல்லையா? அண்ணா, நம்ம சரக்கு வண்டியை காட்டி கொடுத்தது ராஸ்தாம்ண்ணே. கத்து கொடுத்தவங்கிட்டே வேலையை காட்டுறானா அவன்? நம்ம சரக்க மாட்ட வச்சு நாம படுற சிரமத்தை பார்த்து ரசிக்கிறானா? சாந்தமா இருந்தா சாக்கடையில இருக்கிற பண்ணி கூட உரசிப்பாக்கும்னு சொல்லுவாங்க. அது சரியா தாமல இருக்கு. ஆமா, கோட்டை என்னைக்கு வெளியே வர்றான்? நாளைக்கு. இசக்கி, அவன் வந்த உடனே முதல்ல அந்த துரோகிய போட்டுட்டு அப்புறமா மேல வந்து என்ன பார்க்க சொல்லு. அதுக்கு முன்னாடி அவளுக்கு வேணுங்கிற அத்தனை பேத்துக்கு சொல்லி விட்டுட்டு தகவல் சொல்லிட்டு அப்புறம் போட சொல்லு. ஏன் தெரியுமா? அப்பத்தான் நமக்கு எதிரா எவனுமே முளைக்க மாட்டான். புரியுதா? போ.